நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அஞ்சு வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்ச என் காதலனோட என்கேஜ்மெண்ட்காக மல்லி. ஆமா, 5 வருஷம் லவ் பண்ணோம். ஆனா பிரதாப் தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. நானே ஒரு நாள் சொல்றேன்னு சொன்னாரு. அம்மா இறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்திருந்தாரு. உன்கிட்ட சீக்கிரமா சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லல. நீ சொல்றத நான் நம்பாம இருப்பேனா? என்கிட்ட இது வரைக்கும் நீ பொய் சொன்னதே இல்ல. இத என் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. மல்லி, நீ என் ஃப்ரெண்டுடி. உன்னதான் என் அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பான். உனக்கு நான் இருக்கேன்டி. பிரதிபா அம்மா சொன்னது செஞ்சாங்களா? ஆமா, சொன்ன மாதிரியே பண்ணா. முதல்ல தாஸ் அண்ணா கிட்ட விஷயத்த சொன்னா. பிரதீபா சொல் மீறி அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. அவங்க 2 பேருமா சேர்ந்துதான் எல்லா முடிவையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு. கொஞ்ச நாள்ல பிரதாப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அன்னில இருந்துதான் என் கஷ்ட காலம் ஆரம்பிச்சது. அதையெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்றேன். வா. Hello. Come to my cabin. சார், இது எதுவுமே டேலி ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி ஆடிட்டுக்கு அனுப்ப முடியும்? சார், அது சரி, ஆடிட் ரிப்போர்ட் என்ன? கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சார், இதெல்லாம் அந்த அனுப் சார் செஞ்ச திருட்டு வேலைங்க. அப்புறம் வேற எந்த செக்கிங்கும் பண்ணலையா? மனு சார் தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவர் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கன்றதுனால நாங்கள் எதுவும் கேட்கல சார். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம கெமிக்கல் கம்பெனியில் ப்ராடக்டோட ஃபார்முலாஸ் எல்லாம் மிஸ் ஆகுது சார். ஆமா, அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? நம்மளோட சேம் ப்ராடக்டை வேற பேரில் நம்மளோட லீடிங் கம்பெனி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஓ மை காட். லுக், கம்பெனியோட இந்த வருஷ கிராஸ் எவ்வளவு தெரியுமா? மைனஸ். கம்பெனி கீழே போய்கிட்டு இருக்கு. சரி, பிகே பிளான்டேஷன் எப்படி போகுது? அதுவும் இப்போ லாஸ்ட் தான். புல்ஷிட். எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸையும் 11 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லுங்க. சொல்றேன் சார். 14 கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர்ஸ் அடுத்த வாரம் கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு வந்தாகணும். எஸ் சார். சார், கம்பெனிக்கு ஒரு பிக் ஆஃபர் வந்திருக்கு. என்னையா அது? படகு உற்பத்தி. மிட்சுபிஷி தான் ஜப்பான்ல இருக்க மிகப்பெரிய கப்பல் உற்பத்தியாளர்கள். அவங்க கூட ஒரு கொலாபரேஷன். கொச்சின் ஷிப்பிங் யார்டு தான் இப்போ மேஜர் இண்டஸ்ட்ரி. எம்டி கிட்ட பேசுறேன். எனிதிங் மோர்? சார், அனுப் சார் இருந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது சீக்ரெட் ஃபைல்ஸோட இடங்கிறதுனால
நம்பிக்கையான ஒரு ஆளு தான் நமக்கு தேவை. ம் ம் உங்க மனசுல யாராவது அஞ்சனா மேடம். குட், ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. மேடம் இருந்தப்போ எல்லாமே கரெக்டா இருந்தது. யோசிக்கிறேன். சரிங்க சார். சார், இன்னொரு விஷயம், கம்பெனிக்காக பிரதிபா மேடம் கேஸ் மூவ் பண்றாங்கன்னு. தட்ஸ் none of your business. நம்ம வேலையை மட்டும் நாம பார்க்கலாம். Nothing more than that. சாரி சார். ம் ச்சே. எல்லாரும் கிளாஸை கட் பண்ணிட்டு பசங்களாம் ஆடி பாடி விளையாடுற பார்க் இது. நம்ம கிளாஸை ஒன்றும் கட் பண்ணலையே. நீ தான் எப்பவுமே அதை பண்ண மாட்டியே, பெரிய படிப்பாளியாச்சு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போதான் மல்லிகா மேடமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. முன்னாடி எங்கள் அப்பாவோட சம்பாத்தியம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்பா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னையும் படிக்க வச்சாரு. அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் படிக்காமல் இருந்தால் அது அப்பாவுக்கு பண்ணுற பெரிய துரோகம். சரி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? அப்போது இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொய்யா? நீ இப்போ ஆளே மாறிட்டல, இப்போ பேசவும் ஆரம்பிச்சிட்ட. அதோட எல்லா கிரெடிட்டும் உனக்கு தான். சரி, இப்போ உண்மையை சொல்லு. உன்ன மாதிரி இன்னசென்ட்டான ஒருத்தனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க கிராமத்துல எல்லாருமே இப்படிதானா? நீ, அஞ்சனா? கிராமத்தில் காம்பவுண்ட்லாம் கிடையாது. எந்த வீட்டுக்குமே மதில் இல்லை. மதில்னாலே தடை தானே. அது இல்லாததால கிராமத்து மக்களோட அன்புக்கும் எந்த தடையும் இல்லை. இங்கே சிட்டியில் எங்கே பார்த்தாலுமே காம்பவுண்டு தானே. சொந்த வாழ்க்கை, அதுக்கான போராட்டம், இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா கூட இங்கே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிட்டியில தான் நீயும் இருக்க. சுயநலமே இல்லாத சோனா. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ற சோனா. நான் லக்கி தான். பார்த்து. ஏய், ஓடாத, நில்லு நில்லு, ஓடாதன்னு சொல்றல. மெதுவா மெதுவா விழுந்துற போற. அணுக்குட்டி, ஏய் அணுக்குட்டி நில்லு, ஓடாத. ஏய், விழுந்துற போறடி. அனு, ஏய் என்ன ஏன் இப்படி ஓட வைக்கிற? ஏய் நில்லு. அனு நில்லு. ஏய், விழுந்துற போற. அடிபட்டுற போதானோ? ஏய் ஏய் அனு, நில்லு. அங்க பாருங்க, எனக்கு அது மேல ஏறணும். ஓடக்கூடாது, மெதுவா போகணும். மெதுவா மெதுவா பார்த்து. ஏய் அனு, மெதுவா பார்த்து ஏறு. விழுந்துற போற. பார்த்து. அனுக்குட்டி, மெதுவா ஏறணும், சரியா? பார்த்துமா. அப்பா. ஹாய். நம்ம எப்படி உட்காந்துக்கலாமா? அஞ்சாமா, அப்பா. அச்சோ, இந்த பார்க்குக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன? காதல்.
அந்த காதல் வாசம் எப்பவுமே இந்த பார்க்ல இருக்கும். அப்படின்னா ஒரு காதல் கீதம் பாடுங்க. ஆனா கேட்கறதுக்கு இன்பமா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி லைட்டா காதல் வாசம் வருது. வீட்டுக்கு நம்ம போனதுக்கு அப்புறமும் இதே காதல் வாசம் இருக்கணும். என்னது? அப், ஓஹோ, அப்படி ஆ, பார்க்கலாம். வா 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 வா. என்ன? தண்ணி எடுங்க. இப்படி வா. இந்த ஆ, நல்லா விளையாடுனீங்களா? நல்லா டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல ஏய், நல்லா பொய் சொல்ற நீ. இந்த தண்ணி குடி. மெதுவா குடி. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? கொஞ்சோண்டு. இந்தா கொஞ்சம் கொஞ்சம். குடி. ம். விளையாடுனது போதுமா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். ஆ? ஆ? நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் லவ் பண்ணுங்க. ஆ? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஃபோன் கொடுங்க. நான் தரேன். கேமரா. கேமராவா? இதோ. எதுக்குடி? இந்தா. சேர்ந்து உட்காருங்க. ஓ, கொஞ்சம் சேர்ந்து உட்காருங்க. ஓகே ஓகே. எடுத்துட்டியா? காட்டு காட்டு. அடடடா. ஐ, அழகா எடுத்திருக்கா. சரி, இதுக்கு இப்ப என்ன டைட்டில்? Made for each other. கேடி நீ. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் விளையாட போறேன். ஓ. பாய். நம்ம பொண்ணு செம ஸ்மார்ட் இல்ல? உண்மைதான். அவன் நம்ம குழந்தைதான். அப்படிதான் இனிமே நீங்க பார்க்கணும். நான் எப்பவுமே அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளையாடி முடிச்சாச்சா? இப்ப கிளம்பலாமா? அப்பா இனிமே எல்லா இடத்தையும் எனக்கு சுத்தி காமிங்க. கண்டிப்பா பாப்போம். வாங்க. போலாமா? ஒரு நிமிஷம். வா. உன்னை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கணும். ஏன் அப்படி? அப்படின்னா நான் தப்பான வழியில போயிருக்க மாட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் நிறைய பேரை நம்பினேன். ஆனா அவங்க எல்லாரும் பதிலுக்கு நம்மள பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கலையே. அனுபவப்படும் போது தானே கத்துக்க முடியும். எனக்கு இப்போ மனசு திறந்து பேசணும் போல இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். என்ன ஆனாலும் சொல்ல போறேன். வெயிட்டான எதையும் சுமந்துட்டு இருக்க கூடாது. அதை வெளியே சொல்லிடணும். சொன்னா கிடைக்க போறது அதை விட பெரிய பாரமா இருந்தா? என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கண்டிப்பா வழியை பரிசா தர மாட்டேன். எனக்கு உன் மேல காதல்னு நினைக்கிறேன். நினைக்கல, உண்மைதான். அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்லாம் தெரியல. என் அன்பை நான் சொல்லும் போது இருக்காம போயிடக்கூடாதுல்ல. ஏய் பொண்ணே, இங்க வா, இங்க வா. நான் சொல்ல நினைச்சதை தான் நீயும் இப்ப சொல்லியிருக்க. எனக்கும் இது பிடிச்சிருக்கு.
இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. வாமா, இங்க வா. என்ன? வா செல்லம். ஹலோ. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? காலேஜுக்கு போலியா? காலேஜ் முடிஞ்சுதான் வந்தோம். என்னை எதுக்கு தாத்தா கூப்பிட்டீங்க? சும்மா உன்னை பார்க்கதாம்மா. பார்த்துட்டீங்களா? நான் வரவா? நீ தாத்தா கூடயே வரியா? இல்ல, என்கிட்ட ஒன்று இருக்குது. டன் டடை, சாக்லேட். அப்போ ரெண்டு பேரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. தனியா தான் வந்தியா அஞ்சனா? இல்ல, மனு சாரும் அனுவும் கூட ஓ, வந்திருக்காங்க. ஹேய், ஹாய் வினய். ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரி, அனு எங்க? அனு ஐயோ என் கூட தானே இருந்தா. அனு 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 ஐயோ அனு இங்கதான் இருந்தா. அனு 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 இதோ அங்க பார்க்கலாமா? நாங்க அந்த பக்கம் தேடுறோம். சரி சரி. அனு 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 எங்க இருக்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வரியா? நான் வரமாட்டேன். அஞ்சாமா தேடுவாங்க. நான் திரும்ப போறேன். நீ என் கூட வந்தா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். வேணா, என்னை விட்டுருங்க. பாப்பா, எங்க போற? நில்லு. விடு விடு. ஏய், வாயை மூடு. கத்தக்கூடாது. அனு 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 எங்க போயிருப்பா? அனு அனுமா அனு 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 அனுமா அனு 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 எங்கேயுமே காணோம். ஒருவேளை குழந்தை யாராவது. ஐயோ அனு ஐயோ கடவுளே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? வா போய் பார்க்கலாம். நீங்க அங்க போய் பாருங்க, நாங்க இங்க போய் பார்க்கலாம். சரி ஓகே, வா வா. அனு அனு என் பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என்னை விடு, என்னை விடு. அனு ஏய் ஏய் நில்லுடா. அனு ஏய் விடு நில்லுடா. விடு ஏய் விடு. ஏய் நில்லுங்கற. அஞ்சாமா. குழந்தை கொடு. முடியும். அனு அனு சொல்லு. என்ன தைரியம்? குழந்தைய கடத்துற. அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிற? என்ன பிரச்சனை? சார், என்ன தேவையில்லாம இந்த ஆள் அடிக்கிறான் சார். இந்த ஆள் குழந்தைய கடத்த பார்த்தான் சார். பொய் சார். ஒரு காரணமும் இல்லாம என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். இல்ல, இந்த தாத்தா என்னை தூக்கிட்டு ஓடினாரு. நான் அழுதப்ப வாயை மூடினாரு. இந்த குழந்தைக்கு நீங்க என்ன வேணும்? அப்பா சார். நான் தான் அம்மா. இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. அப்புறம் சரி. குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்கு பீச்னு போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகளை காணோம்னு சொல்லி தினம் தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய கேசஸ் வருது. கொஞ்சம் கவனமா இருங்க. சரி. டேய் நீ வாடா. கடவுளை காப்பாத்திட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். இவன் பாவம் ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். இங்கேயே நின்று அணு அணுன்னு அழுதுகிட்டே இருக்க. அந்த ஆள் அப்படியே தூக்கிட்டு போயிருந்தானே என்ன பண்ணிருப்ப?
அதுக்கப்புறம் நம்ம தேடி கிடப்பாளேவ. அந்த போலீஸ்காரன் சொன்னதை கேட்டல, குழந்தைகளை கடத்திட்டு போறது இங்க வழக்கமா? குழந்தைய காணும்னு சொன்னதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் கொலை நடிங்க போய் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஜோக்கா இருக்கா? அது இல்ல, நீங்க இந்த அளவுக்கு அணு மேல அன்பு வச்சிருக்கிறத நான் ரசிச்சு பாக்குறேன். அந்த சந்தோஷத்துல தான் சிரிக்கிறேன். உண்மைதானே, என் அன்பை இப்பதான் நானே புரிஞ்சுக்கிறேன். வா. அணுவை பார்த்துட்டோன்னு சோனாவுக்கு கால் பண்ண. என்னடா குட்டி, அந்த ஆள் தூக்கிட்டு போனதும் பயந்துட்டியா? பயப்படாத, நான் இருக்கேன். அப்பாவுக்கு ஒரு அம்மா கூட. சரி, நம்ம அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். போலாமா? போலாமா? அச்சே, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சே. சரி, நம்ம உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்குவோம். கம்பெனி மொத்தமா போயிடுச்சுன்னு பெரிய லாஸ் வரும்னு நான் சொல்லலம்மா. என்ன அர்த்தத்துல சொன்னேன்னு யோசிச்சு பாரு. நம்ம கம்பெனியோட எல்லா என்ட்ரன்ஸ்லயும் ஒரு போர்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு கம்பெனிக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இது தொழிலாளர்களை மட்டும் கேட்கலமா, கம்பெனியோட எம்டிலேருந்து கிளாஸ் 4 தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். என்ன சரிதானே? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது ராஜீவண்ணா. ஒண்ணு போனா இன்னொன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் பாக்குறீங்கல்ல. கம்பெனியோட இந்த வருஷ டர்ன் ஓவர்ல 242 கோடி கம்மியா இருக்கு. கெமிக்கல் கம்பெனில இருந்து ஃபார்முலா லீக் அவுட் ஆயிருக்கு. கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஹெட் மனுவோட செயல்பாடு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த இடத்துக்கு வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும். மனுவை வேற செக்ஷனுக்கு மாத்திரலாம். யோசிக்கலாம்னா. சரி, இந்த கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனை யாரு நீ பார்த்துப்பாங்க? நீங்க யாரையாவது? அஞ்சனாவை கம்பெனிக்குள்ள கூப்பிட்டுடலாம். அஞ்சனா வந்தா டிபார்ட்மெண்ட் சேஃப் ஆயிடுமா? ஆனா அவ ஐஏஎஸ்க்கு படிக்க போறாளே, அதுக்கே அவளுக்கு டைம் பத்தாது. அதெல்லாம் அஞ்சனா மேனேஜ் பண்ணுவா, ஐ எம் ஷூர். இப்ப அஞ்சனாவோட சேவை ரொம்ப மஸ்ட். கம்பெனி கொஞ்சம் ஸ்டெடியானதுக்கு அப்புறம் அவ மாறிக்கட்டும். நீங்களே அவகிட்ட பேசி பாருங்க. பேசுறேன். அவங்க வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் நாளை காலையில வரட்டுமா? வினய் அங்க தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது? வினய்க்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேளுமா. சோனா வினய அனுப்ப கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. அவன் ரொம்ப நல்ல பையன். நம்ம சோனாவுக்கு அவனை பேசி முடிச்சிடலாமா? எனக்கும் ஒரு ஆசைதான். சோனா கிட்டையும் கேட்டம்மா. அவளுக்கு அவனை பிடிக்குமா, ஆனா காதல் இல்லையா. அப்ப காதல் வர வரைக்கும் காத்திருப்போம். சரிதாம்மா. சரிண்ணா. அப்புறம் நான் நாளைக்கு வரேன். அஞ்சனாவை நான் பார்க்கணும்னு சொன்னதா சொல்லு. சொல்றேண்ணா. பாய். அதோ அவங்களே வந்துட்டாங்களே. பாட்டிமா, பாட்டிமா. செல்லக்குட்டி, வா 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 வா. பார்க்கெல்லாம் நல்லா சுத்தி பாத்தியா? பார்த்தேன் பாட்டி. உனக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு பெருசா ஆப்பு வச்சிட்டேன்னு சொல்லு. என்னப்பா அது? என்ன ஒரு தாத்தா தூக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, ஒரு பிச்சைக்காரன் சாக்லேட்டை கொடுத்து கூப்பிட்டுருக்கான், இவளும் கூடயே போயிட்டா. அப்படியா? அந்த ஆளு தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சோம். என்னப்பா இதெல்லாம்? குழந்தைய கூட்டிட்டு போற நீங்க தானே கவனமா இருக்கணும். அம்மா, எல்லாம் என்னோட தப்பு தான். ஏற்கனவே உங்க புள்ள திட்டாரு. இப்ப நீங்களும் அவரோட சேர்ந்துக்கிட்டு திட்டாதீங்க. நான் சரண்டர் ஆயிடுறேன். ஹலோ, நான் இங்க ஒரு ஆள் இருக்கேன். பாத்துட்டேன், நீங்க ஒண்ணும் வெளியாள் இல்லையே. நானு உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னது?
நாளையில இருந்து கம்பெனில நீ ஜாயின் பண்ணணும். ஐயோ நானா? ஆமாம். வரமாட்டேன்னு சொல்ல உனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அதுவும் சரிதான். ஆனா எம்டியோட முடிவை தான் நான் இப்ப சொல்றேன். எல்லாம் ராஜீவண்ணா முடிவுதான். நான் சம்மதம் சொன்னேன், அவ்வளவுதான். நீ ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றதால கம்பெனிக்கு நீ பார்ட் டைமா வந்தா போதும். அனுவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு 12 மணிக்கு திரும்ப போயிடு. நீ முடிவு பண்ண. சரி வரேன். தேங்க்யூ. மல்லிகா கிளம்புறேன். ஏமா, யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ உடனே போயிடுவியா? தப்பில்ல. இனிமே அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அங்கிள், ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணிடுங்க. என்ன ப்ரோக்ராம்? ஒரு கல்யாண ப்ரோக்ராம் தான். அப்படியா? அப்படிதான், சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சாகணும். உனக்கு தெரியும்னு சோனாவுக்கு தெரியுமா? இல்ல, 2 பேருக்குமே தெரியாது. நான் ஒரு டிராமா பண்ண போறேன். எப்படி? பாய். பாய் மா. சார். வாங்க. கலெக்டர் கூட மீட்டிங் இருக்கு சார். தெரியும். சிஏ ஜோசப் வந்திருக்காரா? இல்ல சார். அவர் வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். சார். எஸ் சார். விசாரணையை ஆரம்பிக்க போறோம் சார். ஐ நோ இட். Sir, I promise you, it would be a transfer inquiry. Yes, sir. சார், டிராஃபிக் பிளாக் அதான் லேட் ஆயிடுச்சு சார். உட்காருங்க. சார் நான் உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரியும்ல, நமக்கு இப்போ ஒரு புது பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண ஒரு கேஸ் டைரியை நம்ம திரும்ப ஓபன் பண்ண போறோம். கிருஷ்ணதாஸ்ங்கிற ஒரு கார்ப்பரேட் மேக்னட் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஆக்சிடென்டல் டெத்துன்னு எழுதி கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல லாரி டிரைவரும் இறந்து போயிடுறாரு. அதை திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர். அது கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அப்புறம் இந்த டீம்ல நீங்களும் இருக்கீங்க. என் டியூட்டியை நான் நேர்மையா பண்ணுவேன் சார். உங்க பழைய சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் ரொம்ப மோசம். ஆனா இப்ப நீங்க மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த கேஸோட விசாரணையில எந்த சென்டிமெண்ட்டும் தேவையில்லை. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும் சார். உங்க டீம்ல வேலை செய்ய கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் மேல உள்ள கலங்கத்தை நான் போக்கிப்பேன் சார். குட். கேஸை விசாரிக்க சொல்லி யார் சார் சொன்னாங்க? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. நாம மெதுவா தெரிஞ்சுக்கலாம். நாம கொஸ்டின் பண்ண போறதுல ஒருத்தர் மல்லிகா பிரதாப், த லேடி லயன். அதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு கொஞ்சம் போங்க. கூட ஒரு போலீஸையும் கூட்டிட்டு போங்க. கூட ஒரு எஸ்ஐ வேணுமா என்ன? வேண்டாம் சார். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் அந்த ஏரியா மக்கள்கிட்ட பேசுங்க. லாரி கண்ட்ரோல் இல்லாம வந்து இடிச்சதா தான் ரிப்போர்ட். தெரியும் சார். அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் ரிப்போர்ட்டை முதல்ல பாருங்க. அதோட காப்பியும் வேணும். நான் கூப்பிட்டு சொல்றேன். இப்பவே கிளம்புங்க. எஸ் சார்.
ஆமா, நாளையிலேருந்து நீயும் கம்பெனிக்கு வர இல்ல? பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த உரிமையும் தேவையில்ல. இது ஒரு டெம்பரவரி வேலை மட்டும்தான். நண்பர்களுக்காகவே வாழ்ந்த, நண்பர்களால ஏமாற்றப்பட்ட அப்பாவியான மனு பிரதாப் சாருக்கு இப்போது வேலையே போய்விட்டது. ஆமா, ஆனா மனைவி தான் அந்த வேலையை இப்போ பார்க்க போறா. அதை நினைச்சு இப்போ பெருமைப்பட போற அன்பான கணவன் நான். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க, ஆ? அனு தூங்கிட்டாளான்னு பாருங்க. ம். தூங்கிட்டா? அப்ப நான் படுக்க வைக்கிறேன். அஞ்சாமா ஏ கிழி, அப்ப நீ தூங்கலையா? இல்லையே. உங்க அப்பா நீ தூங்கிட்டேன்னு சொன்னாரு. அப்படி நான் தான் அப்பா கிட்ட போய் சொல்ல சொன்னேன். அது சரி. அப்ப அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. என்ன படுக்க வைங்க, நான் தூங்குறேன். சரி, பா. தூங்கு, சரியா? குட் நைட். என் செல்ல குட்டிக்கு நல்லா தூக்கம் வரணும், நல்லா தூங்கணும். குட் கேர்ள். இன்னைக்கு உன்னை நான் பார்க்ல வச்சு கொஞ்சம் ஓவராகவே திட்டேன். எப்போ? அணுவை அந்த பிச்சைக்காரன் தூக்கிட்டு போனப்ப நீ கவனிக்கலன்னு சொல்லி. ஆமா, எதுக்காக என்ன திட்டினீங்க? காரணம் சரிதானே? எல்லாம் ஏன் தப்பு தானே? அது இல்ல, இருந்தாலும் உன்னை நான் அப்படி திட்டிருக்க கூடாதுல்ல. என்கிட்ட கோவப்பட்டது ஒரு ஆள் மேல அன்பு அதிகமானதுனால தானே? அது என் மேல இல்ல, அனுப்பப்ப மேல. அதனாலதான் நீங்க அப்ப துடிச்சு போயிட்டீங்க. கரெக்ட் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான். அதனால நீங்க என்ன திட்டினதா நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா யாரு வந்து கேட்டாலும் குழந்தைய கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அணுக்குட்டிய பார்க்காம இருக்க கண்டிப்பா உங்களால முடியவே முடியாது. ஆமா, அதுதான் குழந்தைங்களோட சக்தி. அவங்க நம்மள வசியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சுயநலம் இல்லாத அந்த சிரிப்பு, அது தாய் தந்தையோட பாசத்தை தட்டி எழுப்போம். இனி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட அக்காவா இவ இங்கே இருக்கட்டும். நாம எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தைய இவளே பார்த்துப்பா. நமக்கு பிறக்க போற குழந்தையும் அணுவை சொந்த அக்காவா மட்டும்தான் நினைக்கணும். கண்டிப்பா. நெல்லு, இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் இல்ல? பிறக்கணும். அப்பவா நாம யோசிக்கலாம். வா, நான் நிறைய படிக்கணும். இன்னைக்கு ஐஏஎஸ்க்கு நாம லீவ் விட்டாச்சு. நீ வா, நான் கத்துத்தரேன். வா. ஹலோ பிரதீபா மேடம், சொல்லுங்க சார். இந்த நேரத்தில் கால் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கா? இப்போ கால் பண்ணாதானே உங்ககிட்ட பேச முடியும், அதான் பண்ணேன். பரவாயில்ல சார். நாங்கள் என்கொயரியை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு டீம் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ரிப்போர்ட் வந்தால் கொஸ்டின் பண்ண மல்லிகா பிரதாப்பா கூப்பிடுவோம். அதான் சார் ரொம்ப நல்லது. மல்லிகாவுக்கு தான் பல விஷயங்கள் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நீங்களும் கலந்துப்பீங்கன்னு டிஜிபி சொன்னார். உங்களை தொந்தரவு பண்றேனா? இல்லை,
நீங்க சொல்ல வேண்டியது யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்க அதுக்கான ஆதாரங்கள். ஏன்னா இது ரொம்ப பழைய கேஸ் இல்ல, அதுக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது. என்னால முடிஞ்சத கண்டிப்பா செய்றேன். சரிங்க மேடம், குட் நைட். குட் நைட். கிருஷ்ணதாஸ் இறந்த விபத்தில் மல்லிகா பிரதாப் விசாரிக்கப்படுவார். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாமே நாம நினைச்சதுக்கு எதிராவே நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்த நியூஸ பாத்தீங்களா? பார்த்தேன். கண்டிப்பா அடுத்ததா உங்களை தான் விசாரிக்க போறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல? இல்ல, நாம கோர்ட் வழியா மூவ் பண்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். வரட்டும், பாத்துக்கலாம். கேஸுக்கு தேவை ஆதாரமும் சாட்சியும் தானே. இவங்க கிட்ட என்ன ஆதாரம் சாட்சி இருக்குன்னு தெரியல. இத சொல்றதுக்காக தான் இப்ப இங்க வந்தீங்களா? இல்ல, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா அதுக்காக தோத்து போக மாட்டேன், எதிர்த்து போராடுவேன். அப்படின்னா ஒரு புது யுத்தத்துக்கு நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அசோகன். அவனுக்கு அணு வேணும் அதானே? அதேதான். குழந்தைக்கு எதிரான வன்முறை, ஆள் கடத்தல், குழந்தையை மறைத்தல், இந்த மாதிரி பல செக்ஷனை போட்டு வச்சிருக்காங்க. பாத்துக்கலாம், அணுவெல்லாம் கொடுக்க மாட்டேன். மல்லிகா, இத வெறும் ஒரு குடும்ப கேஸா மட்டும் பார்க்காதீங்க. இது லீகல் ப்ராப்ளம். குழந்தையோட தாத்தா அவர் தானே கேஸ் போட்டிருக்காரு. இதை ஈஸியா அவரால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அது எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? இது பாருங்க, இந்த கேஸை சுலபமா நீங்க எடுத்துக்காதீங்க. சட்டப்படி ரைட்ஸ் அவருக்கு இருக்குன்றாரு. இல்ல, அந்த ஆளுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அவரோட மகனோட குழந்தை. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவான்? எப்படி இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க? அவரோட பேத்தின்னு சொல்லதான் பெத்த அப்பா இருக்கானே. அதுக்கு அனுப்போட குழந்தையா இருக்கணும். இது என்ன புது தகவலா இருக்கு? கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக போய் சொல்றீங்களா? அவங்க நினைச்ச டிஎன்ஏ சர்டிபிகேட்டே கொடுக்கலாம். முடியாது. உங்களுக்கு நான் ஒரு ரகசியமான தகவலை சொல்ல போறேன். அந்த அணு மனுவோட குழந்தைதான். மை காட். அந்த கடவுள் நமக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்ததா நினைச்சுக்கலாம். அணுவை நான் கொடுக்க மாட்டேன். கோர்ட்ல அப்படி சொன்ன பத்தாது, எவிடன்ஸ் தரேன். டிஎன்ஏ சர்டிபிகேட். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ கவுண்டர் ஃபைல் கொடுக்கலாம்னு சொல்றீங்க? கொடுக்கலாம். பெட்டிஷன்ல அவன் மனுவோட குழந்தை தானே மென்ஷன் பண்ணணும். சொல்லுங்க. இன்னும் மனுவுக்கும் அஞ்சனாவுக்கும் அது தெரியாது. அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி மல்லிகா. மல்லிகா, கவுண்டர் ஃபைல் பண்ணிட்டு ஆதாரம் கொடுக்கலனா கோர்ட் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அதை நிச்சயமா காப்பாத்துவேன். எதுலையும் பின்வாங்கி இந்த மல்லிகாவுக்கு பழக்கம் இல்ல. அச்சச்சோ, பார்த்து மெதுவா 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 வா. என்னடா செல்லம், ஆசையா எனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கியா? நீ என்னோட செல்ல குட்டியாச்சே. நீயும் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியா? நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டியா? சரி, எனக்காக கொஞ்சோண்டு குடிக்கிறியா?
இப்ப எனக்காக நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? அப்படியா? ம், ம். உனக்காக நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். போதுமா என் தங்கமே? நீ என்னோட தங்கம் தானே? என்னை விட்டுட்டு எங்கேயும் நீ போக கூடாது, சரியா? என் செல்லமே. ஹலோ, என்ன டாடி இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்டீங்க? சில விஷயங்களை நேரத்தோட செஞ்சாகணும். பழைய காலத்துல சொல்ற மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கண்ணை மூடணும். ஷோ, மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரியே எனக்கு தெரியுதே. ஆனா அது எனக்கு தானான்னு எனக்கு தெரியல. நான் மனசுல தோணது சொன்னம்மா. நேத்து நான் ஒரு புக்கை படிச்சேன். அத படிச்சதுலேருந்து மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ட்ராஜடி ஆர் காமெடி? அதெல்லாம் இல்லம்மா, ஒரு லவ் ஸ்டோரி. ஓ. கம் லிவ் இன் மை ஹார்ட் அண்ட் பே நோ ரெண்ட். நீ என் இதயத்தில் வந்து வாழு, அதற்கு வாடகை ஏதும் தேவையில்லை. இது அந்த கதையில வர வசனமா? I found a life when I found you. இதுவும் அதுல தான் வருதா? உன்னை கண்ட பின்பு எனது வாழ்க்கையை கண்டுபிடித்தேன். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல தோணுது. ஒரு ரொம்ப அழகான பார்க்ல காதலர்கள் சந்திக்கும் இடத்தில் அவர்கள் சந்தித்து பேசினார்கள். Love does not dominate. It cultivates. என்னாச்சு? என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படியா? ஓப்பனா நீ சொல்லிட. இது என்ன குறி வச்சுதானே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. யாரு சொன்னா? எஸ் ஆர் நோ? எஸ். ஒரு பொண்ணு பண்ணத இன்னொரு பொண்ணு சொல்லிட்டா. இன்னொரு பொண்ணு இல்ல, செல்ல பொண்ணுன்னு சொல்லுங்க டாடி. அந்த செல்ல பொண்ணு தான் பொய்யே சொல்ல மாட்டாளே. ஆமா. ஆனா அவளுக்கு எப்படி தெரியும்? நானே அவன்கிட்ட இப்பதான் ப்ரோபோஸ் பண்ணேன். புரிஞ்சிருச்சு. பார்க்ல அவளை மீட் பண்ணோம், அப்போ கேட்டிருப்பா. ஆனா அவ என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏமா, பசங்க தப்பு பண்ணா அப்பா அம்மா கிட்ட தானே சொல்லுவாங்க. தப்பா அப்படின்னு அஞ்சனா சொன்னாலா? தப்பு சொன்னா திருத்துப்பியா? அவளுக்கு இது பிடிக்கணும், அதுதான் என்னோட ஸ்டாண்ட். அப்ப ஏன் விருப்பம் தேவையில்லையா? எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க. நான் அளவில்லாம உங்களை காயப்படுத்திருக்கேன். ஒரு பைத்தியக்காரி மாதிரி நான் நடந்துகிட்டப்ப கூட என் கூடவே இருந்தீங்கல்ல. மனசுக்குள்ள நீங்க அழுதுகிட்டே என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை விட ஒரு அதிகமான அன்பு எனக்கு எங்க கிடைக்கும்? ஏய் சோனா, ஒரு நாளாவது நீங்க என்ன அடிக்கணும்பா. ஏய், ஏன் மகளை நான் அடிப்பனா? Daddy is very happy. நீ இப்ப வினய் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கு டாடி ஃபுல் சப்போர்ட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.